ஃபஸ்ட்டு படம் தளபதியோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து கடைசி வரைக்கும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படம் ஆலை திருப்பி இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அவரோட 2வது படம் சொந்த ஊரை பாண்டி, இதுவும் வந்து ஆவரேஜ். 3வது தேவா, இதுவும் வந்து ஆவரேஜ் தான். 5வது ராஜாவின் பார்வையிலே, இந்த படம் ஒரு ஃப்ளாப். 6வது படம் விஷ்ணு, இது வந்து ஆவரேஜ். அவரோட 7வது படம் சந்திரலேகா, இந்த படம் தோல்வி அடைந்து விட்டுருச்சு. 8வது படம் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, இந்த படம் ஆவரேஜ் தான். 9வது படம் பூரம்காவா, இந்த படம் தளபதிக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைந்துச்சு. 10வது படம் வசந்தவாசல், இந்த படம் ஃப்ளாப்பு. 11வது படம் மாண்புக்கு மாணவன், இந்த படம் ஆவரேஜ் தான். அவரோட 12வது படம் செல்வா, இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. 17வது படம் காலமெல்லாம் காத்திருப்பேன், 1997 இந்த படம் வெளியாச்சு. இந்த படம் ஆவரேஜாகவும் இருந்துச்சு. அவரோட 14வது படம் லவ் டுடே, இது கூட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிச்சு. அவரோட 15வது படம் ஒன்ஸ் மோர், இந்த படம் இன்னும் படமும் சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிச்சு. அதே மாதிரி 16வது படம் நேருக்கு நேர், இதுவும் 1997 தான் வெளியாச்சு. இந்த படமும் சூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிச்சு. அவரோட 17வது படம் மகளுக்கு மரியாதை, இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிச்சு. 18வது படம் நினைத்தை வந்தாய், இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், இந்த படம் சூப்பர் ஹிட்டாக அமைஞ்சிச்சு. அடுத்தது அவரோட 19வது படம் பிரியமுடன், 1998 இந்த படம் இருந்துச்சு. இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. அவரோட 20வது படம் நிலாவா, இந்த படம் ஹிட் ஆச்சு. அவரோட 21வது படம் துலாவும் துள்ளும், இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிச்சு. அவரோட 22வது படம் என்றென்றும் காதல், இந்த படம் ஆவரேஜாக போச்சு. 23வது படம் நெஞ்சிலே, இது ஆவரேஜாக போச்சு. 24வது மின்சிற பண்ணா, இதுவும் ஆவரேஜாக தான் போச்சு. 25வது படம் கண்ணுக்கும் நிலவு, இதுவும் ஆவரேஜாக தான். 26வது படம் குஷி, இந்த படம் 2000 இருந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி படம் இருந்துச்சு. அவரோட 27வது படம் பிரியமானவளே, இது படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைஞ்சிச்சு. அவரோட 28வது படம் ஃப்ரெண்ட்ஸ் 2001 இருந்துச்சு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் இருந்துச்சு. அவர் 2001 அவரோட 23வது படமாக எனக்கு பத்ரி, இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. அவரோட 30வது படம் ஷாஜகான், இந்த படம் ஹிட் ஆச்சு. அவரோட 31வது படம் தமிழ் படம் ஆவரேஜ் தான். 32வது படம் இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. அவரோட 33வது படம் பகவதி, இது வந்து அவரோட 2002 தான் இந்த படம் ஆச்சு. இவரோட 33வது படம் இந்த படம் ஆவரேஜ் ஆகிடுச்சு. அவரோட 34வது படம் அசுரா, இந்த படம் ஆவரேஜ் தான். அவர் 35வது படம் புதிய கீதை, இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. 36வது படம் தீர்வு, இந்த படத்துக்கு அப்புறம் தலைப்பு மாச ஆக்ஷன் மாறினது. இந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் ஆகிடுச்சு. 2003 தீபாவளி ஆச்சு. 2004 உதயா, 2004 உதயா ஆச்சு. அந்த படம் அவரோட 37வது படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அவரோட 38வது படம் கில்லி, பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அமைஞ்சிச்சு. அவரோட 39வது படம் மதுரை, இந்த ஆவரேஜ் தான். அவரோட 40வது படம் தீர்ப்பாச்சு, ஒரு மிகப்பெரிய நன்றி. 41வது படம் சுக்ரேன், இந்த படம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கு. இந்த படம் ஒரு வெற்றி, இந்த படம் ஆவரேஜாக தான் போச்சு. 52வது படம் சச்சின், ஒரு இந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. அடுத்தது 43வது படம் சிவகாசி, ஒரு 2005 தான் இதாச்சு. இந்த படம் சூப்பர்